காடாகுன்றோ அவலாகுன்றோ மிசையாகுன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. நற்சான்றோர் நிறைந்த இந்த அவைக்கு என்னுடைய அன்பு. தமிழ் விக்கி பெரியசாமி தூரன் விருது விழா இசையாலும் தமிழ் சமூகத்திற்கு பெரும் பங்காற்றிய திரு பெரியசாமி தூரன் அவர்களுடைய நினைவாக எடுக்கப்படும் இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் சார்பாக மனமகிழ்வோடு வரவேற்கின்றோம். விழா மேடையை மேன்மையுறச் செய்ய நம் சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கும் நேரம் இது. எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களை பணிவோடு மேடைக்கு அழைக்கின்றோம். தொல்லியல் ஆய்வாளர் சுப்பராயலு ஐயா அவர்களை பணிவோடு மேடைக்கு அழைக்கின்றோம். தொல்லியல் ஆய்வாளர் வசந்த் ஷிண்டே அவர்களை மேடைக்கு பணிவோடு அழைக்கின்றோம். விருதாளர் வேதாச்சலம் ஐயா அவர்களை பணிவோடு மேடைக்கு அழைக்கின்றோம். பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமருமணியும் இழைப்படச் செய்ய ஆயினும் தொடையுணர்ந்து அருவிலை நன்கலம் அமைக்கும் காலை ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் சான்றோர் பாலர் ஆவர். மேடையை மெருகூட்டி அமைக்கு மிகுந்த நன்றி. தற்போது அழகிலா விளையாட்டுடையானை அரங்கில் இசைக்கும் நேரம் இது. இறைவணக்கம் பாடுவதற்காக எம் கவிநிலவனை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். முற்றெல்லாமை இளநாகமோடேன முளைக்கும்பவை பூண்டு வற்றல் ஓடு கலனாபலி தேந்தனதுள்ளங்கவர் கள்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்த பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்று விருந்தினர்களை கௌரவிக்கும் நேரம் இது. முதலாவதாக விருதாளர் வேதாச்சலம் அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு எழுத்தாளர் ராஜகோபாலன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ராஜகோபாலன் ஐயா அவர்கள் வேதாச்சலம் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார். தற்பொழுது நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நன்றி ஐயா. தற்பொழுது வசந்த் ஷிண்டே ஐயா அவர்களை கௌரவிக்குமாறு எழுத்தாளர் டோக்கியோ செந்தில் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தற்பொழுது சுப்பராயுலு ஐயா அவர்களை கௌரவிக்குமாறு கவிஞர் தேவதேவன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. நன்றி ஐயா. தற்பொழுது எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களை கௌரவிக்குமாறு சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் தர்மன் ஐயா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம்.
விருது விழாவினுடைய ஒரு பகுதியாக ஆய்வாளர் வேதாச்சலம் அவர்கள் பற்றிய கட்டுரை நூல் ஒன்று தற்பொழுது வெளியிடப்படுகிறது. வேதாச்சலம் மதிப்பீடுகள் வாசிப்புகள் என்னும் இந்த நூல் வேதாச்சலம் அவர்களினுடைய நூல்கள் பற்றியும் அவரது தனி ஆளுமை பற்றியுமான கட்டுரை தொகுதி. இந்நூலில் வேதாச்சலத்தின் நெருங்கிய நண்பரும் ஆய்வாளருமான ஆ.க. பெருமாள் தொடங்கி எழுத்தாளர் ஜெயமோகன் மற்றும் நம் விஷ்ணுபுரம் வட்டத்தினுடைய இளம் எழுத்தாளர்கள் வரை என தங்கள் பங்களிப்பை ஆற்றியிருக்கிறார்கள். மேலும் வேதாச்சலத்தினுடைய 2 முக்கிய நேர்காணல்கள் இந்த நூலில் இடம்பெற்றுள்ளன. இந்நூல் வேதாச்சலம் அவர்கள் பற்றி அறிய விரும்பும் வாசகர்களுக்கு ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கக்கூடும். பெரியசாமி தூரன் நினைவாக தமிழ் விக்கி தூரன் விருது 2025 வேதாச்சலம் அவர்களுக்கு வழங்கப்படுவதை ஒட்டி அவருக்காக வெளியிடப்படும் நூல் இது. அநேகமாக தமிழகத்தில் ஒரு வரலாற்று ஆய்வாளருக்கு அவரது விருது விழாவில் அவரை பற்றிய நூல் என்பது இதுவே முதல் முறையாக கருதுகிறோம். அந்த வகையில் ஆய்வாளர் வேதாச்சலத்திற்காக ஒரு முன்னோடி முயற்சியாக அமைந்ததில் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் பெருமிதம் கொள்கின்றது. இப்போது நூல் வெளியீடு. தமிழ் வரலாற்றாய்வின் முதன்மையானவரும் இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினருமான ஆய்வாளர் சுப்பராயலு அவர்கள் வெளியிட, எழுத்தாளரும் தமிழ் விக்கியின் ஆசிரியருமான தர்மன் அவர்கள் நூலை பெற்றுக்கொள்வார். வேதாச்சலம் மதிப்பீடுகள் வாசிப்புகள் என்ற நூல் தற்பொழுது வெளியிடப்படுகின்றது. நன்றி ஐயா. விருதாளரை சிறப்பு செய்யும் நேரம் இது. முதலாவதாக பாராட்டு பத்திரம் வாசிப்பதற்காக திரு ஈரோடு கிருஷ்ணன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கோவை விஷ்ணுபுரம் விழாவிலும் அதேபோல் ஈரோடு இந்த விஷ்ணுபுரம் விழாவிலும் கடந்த ஆண்டுகளில் ஒரு விருதாளரை தேர்வு செய்து இன்ன காரணத்திற்காகத்தான் அவர்களுக்கு இந்த விருதை அளிக்கிறோம் என்று உலகுக்கு அறிவிப்பதற்கு இந்த பாராட்டு பத்திரம் உதவும். ஒரு வகையில் இந்த விழாவில் ஒரு ஆய்வாளரை, வரலாற்று அறிஞரை வரலாற்றில் நிறுத்தும் முயற்சி என கொள்ளலாம். கல்வெட்டு ஆய்வாளருக்கு வாழ்த்து. முனைவர் வேதாச்சலம் தொல்லியல் ஆய்வாளர், கல்வெட்டு ஆய்வாளர். தமிழக கல்வெட்டு தொல்லியல் இடங்களை பற்றிய தகவல்களை சேகரித்து பதிப்பிப்பதில் முக்கிய பங்காற்றி வருகிறார். தமிழ் தொல்லியல் துறையின் முதுநிலை கல்வெட்டு ஆய்வாளர் 50 ஆண்டுகளாக தொல்லியல், கலை, வரலாற்று பணியில் ஈடுபட்டு வருகிறார். பாண்டிய நாடான தென் தமிழ்நாட்டு பகுதிகளை தன் முதன்மை ஆய்வு களமாக கொண்ட சமண பள்ளிகளை பற்றி இவர் செய்த கள ஆய்வுகள் முதன்மையானவை. தென்னிந்தியாவில் சமணம் சார்ந்து கிடைக்கும் பழமையான கல்வெட்டுகள் இவரால் கண்டுபிடிக்கப்பட்டவை. மதுரையில் தற்போது எஞ்சியுள்ள சமண குன்றுகளுக்கு நேரடியாக சென்று கல்வெட்டு ஆய்வுகள் மேற்கொண்டு அவற்றை ஆவணப்படுத்தி தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் அவற்றை கொண்டு வந்தவர். பாண்டியர் ஆட்சி கால மதுரை நாகரிகம் பற்றி முழுமையாக ஆய்வு மேற்கொண்டவர். பாண்டியர் ஆட்சியில் பாண்டிய நாட்டு சமூக நிலவியல், ஊர்களின் வரலாறு, சமுதாயம், பண்பாடு ஆகியவற்றை ஆய்வு செய்து தொகுத்தவர். 2500க்கும் மேற்பட்ட கள ஆய்வுகளை செய்துள்ளார். திரு வேதாச்சலம் அவர்களுக்கு நவீன தமிழ் கலை களஞ்சியத்தை உருவாக்கிய பெரியசாமி தூரன் நினைவாக விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் சார்பில் இவ்வாண்டுக்கான தமிழ் விக்கி பெரியசாமி தூரன் விருது 2025 வழங்குவதில் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் மகிழ்ச்சி அடைகிறது. விருதாளருக்கு சந்தன மாலை அணிவித்து கௌரவிக்க எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களை பணிவோடு வேண்டுகிறோம்.
அதற்கு முன்பாக விருது சிற்பம் வழங்கி கௌரவிக்குமாறு வசந்த் ஷிண்டே ஐயா அவர்களை பணிவோடு வேண்டுகிறோம். தற்போது தமிழ் விக்கி பங்கேற்பாளரை கௌரவிக்கும் நேரம். தமிழ் விக்கியின் ஓராண்டு முடிவை ஒட்டி 2023ஆம் ஆண்டு பங்களிப்பாற்றிய அனைவரும் தூரன் விருது விழாவில் கௌரவிக்கப்பட்டனர். கடந்த ஆண்டு 1000 பதிவுகளுக்கு மேல் பூர்த்தி செய்த ரம்யா, அரவிந்த் சுவாமிநாதன் ஆகியோர் நினைவு பரிசு பெற்றனர். அந்த வகையில் இவ்வாண்டு 750ற்கும் மேல் புதிய பதிவுகளும் தொடர்ந்து அனைத்து கட்டுரைகளையும் தரம் பார்த்து பிழை திருத்தி தமிழ் விக்குக்கு தொடர் பங்களிப்பாற்றி வரும் ஜெயஸ்ரீ அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இப்பரிசினை ஆய்வாளர் வேதாச்சலம் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஜெயஸ்ரீ அவர்கள் தற்போது அமெரிக்காவில் இருப்பதால் அவருடைய சார்பாக மதுசூதனன் அவர்கள் இப்பரிசை பெற்றுக்கொள்வார்கள். மேடையில் இருக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பான ஒரு விஷயம், பதிவிடுவதற்கு நிகரான உழைப்பை கோருவது தொழில்நுட்பமும் ஒருங்கிணைக்கும் பணியும் தான். அதனை தொடர்ந்து 4 ஆண்டுகளாக செய்து எங்களை ஊக்குவித்து வரும் மதுசூதனன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குமாறு ஆய்வாளர் சுப்பராயுலு ஐயா அவர்களை பணிவோடு தொல்லியல் ஆய்வாளரும் பாண்டி நாட்டு ஆய்வில் முக்கியமானவரும் தமிழ் விக்கி வழங்கும் பெரியசாமி தூரன் விருது 2025 நாயகருமான முனைவர் வேதாச்சலம் அவர்களை ஏற்புரை நல்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். எல்லோருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக மேடையிலே வீட்டிருக்கின்ற பேராசிரியர் சுப்பராயல் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அவரே என்னுடைய வாழ்க்கையை பற்றி நிறைய சொல்லிட்டார். ஏன்னா 50 ஆண்டுகளுக்கு மேலாக நானும் அவரும் பல நேரங்களிலே சேர்ந்து பயணித்திருக்கிறோம். பல இரவுகள், பல பகல் அவரோடு நான் பயணித்திருக்கிறேன். பாண்டிச்சேரியில் இருந்தால் காலத்திலும் சரி, அல்லது மதுரை பல்கலைக்கழகத்தில் இருந்த காலத்திலும் சரி, அல்லது தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருந்த காலத்திலும் சரி, தற்போது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் அவரோடு நான் சென்று பழகியிருக்கிறேன். அவரும் என்னோடு வந்திருக்கிறார். எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, அவர் இந்த கூட்டத்துக்கு வந்தது, இந்த விருது வழங்கும் விழாவுக்கு. ஏனென்றால் அவர்தான் என்னை உருவாக்கியவர்களில் ஒருத்தர், முக்கியமான ஒருத்தர் நான் நினைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில்
நிறைய பேருக்கு நான் தெரியாமல் இருந்ததுக்கு காரணம் வந்து பல காரணங்கள் இருக்கிறது. அவர் சொன்னார், எதையுமே நிதானமாக செய்யணும். நம்ம வந்து ஃப்ளாஷ் நியூஸை வந்து பரபரப்பான செய்திகளை எப்பவுமே வெளியிடக்கூடாது, நிதானமாக யோசித்து புத்தகங்கள் எழுத வேண்டும், கட்டுரை எழுத வேண்டும் என்று எப்போதும் என்னிடம் சொல்லிக் கொண்டிருப்பார், வழிகாட்டி கொண்டிருப்பார். அந்த வகையில் அவர் இன்று வந்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அடுத்து பேராசிரியர் சிண்டே அவர்கள், நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. அவரை நான் ராக்கி கடியில் போய் 2 முறை பார்த்துருக்கிறேன். அந்த இண்டஸ் வேலி சைட்டில் போய் 2 முறை நான் பார்த்திருக்கிறேன். டிஎஸ் சுப்பிரமணியம் அவர்களோடு சேர்ந்து பார்த்திருக்கிறேன். அவர் செய்த முக்கியமான அகழாய்வில் நான் நேரடியாக பங்கு கொண்டு அந்த இடங்களை புகைப்படம்லாம் எடுத்திருக்கேன். அதெல்லாம் மறக்கவே முடியாது. அவர் இந்த விழாவுக்கு வந்து அவர் மூலமாக இந்த விருதை வழங்குகின்ற அந்த பேர் கிடைத்தது எனக்கு ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என்று நான் சொல்வேன். அடுத்தது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, எப்போவுமே வாழ்க்கையை வந்து 64 ஆண்டுகள் முடிந்து இப்போ 75 வருஷம் ஆயிடுச்சு. 75 வருஷம் தொடங்குது. ஒரு 3/4 நூற்றாண்டு. இதில் பெரும்பாலும் பாதி 50 ஆண்டுகள் வந்து என்னுடைய வாழ்க்கையில் இந்த தொல்லியல் பயணம்தான். தொல்லியல் பயணம்தான் என்னுடைய வாழ்க்கையில் 50 ஆண்டுகளில் வந்து இருந்திருக்கிறது. இது போன்ற இந்த 50 ஆண்டு பயணங்களில் நிறையா ஒரு என்ன சொல்கிறது, மேடு பள்ளங்கள் என்று நிறையா வந்திருக்கிறது. சந்தோஷம் வந்திருக்கு, மகிழ்ச்சி வந்திருக்கிறது, துக்கம் வந்திருக்கிறது, அவமானங்கள் வந்திருக்கிறது. இந்த மாதிரி ஒரு போய்கொண்டிருந்த ஒரு நேரத்தில் எவ்வளவோ செய்துட்டோம், எவ்வளோ கலப்பணி செய்துட்டோம், எவ்வளோ புத்தகங்கள் நம்ம அவரோடு எழுதியிருக்கோம் அப்படின்னு நினச்சி உட்கார்ந்துருக்க ஒரு காலத்தில் எனக்கு ஒரு சோர்வு ஏற்பட்டது. எப்போவுமே சோர்வு ஏற்படுறதோ இயற்கை. ஒரு ஆய்வாளனுக்கு வந்து அங்கீகாரம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு என்னென்னா, நான் பல நூல்களை பணி செய்யும்போது நிறைய எழுதியிருக்கிறேன். ஆனால் நிறைய இடங்களில் நான் தான் அந்த புத்தகத்தை எழுதினேன்னு பல பேருக்கு தெரியாது. நிறையா செமினாரில் போவேன். அந்த இயற்கை வழிபாடுன்னு ஒரு புத்தகம் 80களில் மீரா அவர்கள் வெளியிட்டார்கள். அது நிறைய பரவலாக நிறைய பேர் படிக்கப்பட்டது. ஆனால் நான் எழுதினேன்னு பல பேருக்கு என்னுடைய நேரடியான அனுபவம் கிடையாது. செமினாரில் போகும்போது, சார் நீங்களா இந்த புத்தகத்தை எழுதுனீங்களா, நீங்கள் தான் அந்த ஆசிரியரா என்று கேட்ட ஒரு இது அன்னைக்கு. அதே மாதிரி இன்றைக்கி என்புறம் ஒன்றை எழுதும்போது எழுதின புத்தகத்தை ஜெயமாசன் சார் சொல்லும்போது அப்படி தான் என்னுடைய இருந்தது. பின்னாடி தான் அப்படி சோர்வு இருக்கும்போது நான் ஒரு நாள் என்ன பண்ணி, இது மேலே வீட்டில் ஆரம்பமாக சொன்னாங்க, இவ்வளோ குறிப்புகள் எடுத்து வச்சு இவ்வளோ எழுதி வச்சுருக்கீங்களே, இதெல்லாம் எப்படி நம்ம காலத்துக்கு பிறகு இது என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு விருப்பு வந்து நான் எழுதின அந்த குறிப்புகள்லாம் அது சேர்த்து வச்சிருந்த பல விஷயங்கள், அடிப்படை விஷயங்களை நான் தூக்கி போடலை. ஒரு குட்டி லாரியில் நிறையா அதை சேகரித்து நான் பேப்பர் கடைக்கு தான் போட்டேன். அந்த ஒரு நிலையில் ஒரு நிலை இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் நம்முடைய ஜெயமோகன்கிட்ட ஒரு ஃபோன் வந்தது. ஃபோன் வந்ததெல்லாம் நான் முதல்ல எடுக்கலை. அவர் வந்து அந்த நேரத்தில் வேறு எங்கேயாவது ஃபோன் பண்ணியிருக்காரு, எனக்கு தெரியாத ஒரு ஃபோன் நம்பர். அப்புறம் எடுக்கலை. அப்புறம் தான் சட்டு நினச்சி வந்துட்டு, நம்ம அவர் தான் பண்ணுறாரு போலன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி இந்த விக்கி தீவிரங்கிறது உங்களுக்கு நான் வழங்குகிறோம் அப்படின்னு சொன்னபோது என்னால் நம்பவே முடியல. அது டக்குன்னு அடுத்த கிருஷ்ணன் கையில் கொடுத்தாரு. சார் அவர் உங்களுக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு அது முடிஞ்சு போச்சு. ஆனால் அன்னைக்கு தொடங்கின அந்த இது பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒருத்தர் பனாமா கால்வாயிலிருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. சார் நான் பனாமா கால்வாயிலேருந்து கடந்து போயிட்டுருக்கேன், இப்போ அட்லாண்டிக் ஓசனுக்குள்ளே போக போகிறேன் கப்பலில் அப்படின்னு. வாழ்த்துக்கள் சார்னு. எனக்கு வெளிநாட்டு ஃபோன்கள் வந்தாலும் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு குறுஞ்செய்தி வரும்ல, அதை தகவல் தெரிவிக்கணும்னு அந்த பயத்தினாலே சிலதை எடுக்கலை. அவர் ஃபோன் பண்ணார், வாழ்த்துக்கள் சார்னு சொன்னார். என்னங்க அப்படின்னு. அப்புறம் ஜெயமோகன் ஐயா, எனக்கு நான் வாசகர் விஷ்ணுபுர இலக்கிய வட்டத்தின் வாசகன், உங்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அப்படின்னு அவர் சொன்னார். அதோட இன்னும் போச்சு. அப்புறம் சவுத் கொரியாவிலேருந்து ஒரு ஃபோன் வந்தது இந்த பக்கம் இருந்து. அதுவும் எனக்கு பயந்தான், எடுக்கலை. அந்த ஃபோன் எடுக்கலை. நண்பர் அவர் மதுரைக்காரர் தான். அப்புறம் 2வது தடவை நம்மளே ஒரு அடித்து பார்ப்போமே என்னான்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் அடித்து பார்த்தபோது அவர் சொல்கிறாரு, நான் விஷ்ணுபுர இலக்கிய வட்டத்தினுடைய வாசகன்
எனக்கு அவரை ரொம்ப நல்லா தெரியும், உங்களுக்கு வாழ்த்துக்கள்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் பல இடங்கள்லேருந்து, அமெரிக்காவிலேருந்து ஒரு 4-5 ஃபோனு, சிங்கப்பூர்லேருந்து நான் வந்து, இது என் வாழ்க்கையில் இது கனவு மாதிரி தான் இருந்தது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பேட்டிகள். ஒரு 20 நாளுக்குள்ளே என்னுடைய முகத்தை உலகத்துக்கு முழுக்க காட்டிட்டீங்க. அப்போ வந்து ஒரு தொல்லியல் ஆய்வாளனுடைய நிலை என்பது எப்போவுமே அவர் சொல்லிட்டார் தெளிவாக. நம்முடைய ஜெயமோகன் சார் சொல்லிட்டார், வரலாற்று ஆசிரியர்களுக்கு எப்பவுமே வந்து மரியாதை கிடையாது. அது ஒரு காலத்தில் இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு காலகட்டத்தில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு அந்த இதே கிடையாது. அதுவும் தொல்லியல் ஆய்வாளர்லாம் சுத்தமாக கிடையாது. இப்போ தான் அந்த பேப்பரில் வந்து அதெல்லாம் வந்து வாட்ஸ்அப் அது இதெல்லாம் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் கண்டுபிடிப்புகளை விட அந்த கண்டுபிடிப்பனுடைய முகம்தான் முதல்ல காட்டுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலையை கண்டுபிடிப்பாங்க, அந்த சிலைக்கு முன்னாடி அவர் உட்காந்துருப்பார் கண்டுபிடிப்பாளர். நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, விலையை பின்னாடி இருக்க முக்கியம், அதுதான் முக்கியம். அதை விட்டு தன்னுடைய முகத்தை காட்டக்கூடிய ஒரு காலம்தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விளம்பரம். 4 துண்டு 4 வரி இருக்கும், அது கூட பாதி உடஞ்சி போய் 4 எழுத்து இருக்கும், அதை நான் கண்டுபிடித்தேன்னு செய்தி வரும். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இன்றைக்கு இருக்கிறது. இந்த மாதிரி இருந்த ஒரு காலகட்டத்தில் எங்களை போன்றவர்களுக்கு எப்பவுமே வந்து வட்டம் சிறுசு தான். இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு விளம்பரம் உலகம் முழுக்க நம்மளோட முகத்தை காட்டக்கூடிய ஒரு இது கிடைச்சதுங்கிற போது இன்றைக்கி வரையும் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் அங்கே வந்து இறங்கினோன்னா மதுரையில் இருந்தாலும் வரிசையாக நிற்கிறாங்க. அது வரவேற்கிறதுக்காக இந்த திருமண மண்டபத்தின் வாசலில் ஜெயமோகன் சார்லேருந்து எல்லோரும் நிற்கிறாங்க. எனக்கு வெக்கமாக இருந்தது, அதே நேரத்தில் ரொம்ப கூச்சமாக இருந்துச்சு. இதையெல்லாம் நாங்கள் எப்போவுமே பார்த்தது கிடையாது. அவர் சொல்லியிருக்காங்க, சுப்பராய சார் எப்போவுமே போர் வரைக்கோ இந்த மாதிரி இதுக்கோ நீங்கள் எப்போவும் மயங்கக்கூடாது அப்படிங்கிற அடிக்கடி எனக்கு சொல்லியிருக்காரு. நான் எப்பவுமே நினைப்பேன். இந்த விருது வழங்கினது அதுவும் நிறைய நண்பர்கள் எனக்கு அதுக்கு அடுத்தாப்புல ஒரு சத்தம். இது ஒரு வியப்பான விஷயம் என்னன்னா, நான் புத்தகங்கள் வந்து எழுதின பிறகு புத்தகத்தில் அதிகமாக விற்பனை நடந்தது இந்த 20 நாளில் தாங்க. அநேகமாக சில புத்தகங்கள், நிறைய புத்தகங்கள் மறுபதிப்பு செய்ய வேண்டிய நிலைக்கு வந்துட்டோம். நிறைய பேர் வாங்கினவங்க வந்து வாங்கினது நிற்கல, படித்தாங்க. நிறைய பேர் புத்தகத்தை வாங்கி செல்ஃபில் வாசைக்கு வச்சுருப்பாங்க. அதில் நிறைய பேருக்கு எனக்கு ஒரு அச்சம், சார் நான் எல்லாத்தையும் படிச்சுட்டு வருவாங்க சார், கேள்விகள்லாம் கேட்போன்னு. நேற்று அந்த கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இது இருந்தது. அதனால் இது போன்ற போன வருஷமே நான் வந்தேன். அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் நிறைய கூட்டங்களை பார்த்துருக்கேன், நிறைய செமினாருக்கு போயிருக்கேன். தொடக்கத்திலேருந்து முடிவு வரையும் கலையாத அச்சடித்தது மாதிரி சித்திரை மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்க ஒரு கூட்டம் இப்போ தாங்க நான் பார்க்குறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த உரை தொடங்குறது கொஞ்சம் கொஞ்சமாக கரைவாங்க, அப்படியே கரைஞ்சி போவாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ளேயே பேசுவாங்க. நம்மளே வந்து முடிச்சுக்கிற வேண்டிய ஒரு சூழலாம் இருப்போம். அதனால் தன்னார்வத்தோடு, உண்மையான ஒரு ஆர்வத்தோடு, ஒரு சமூக பொறுப்புணர்வோடு ஒரு சேர்ந்த ஒரு கூட்டம் அப்படிங்கிறது போது இது மாதிரி கூட்டங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப வியப்பாக இருக்கிறது. அது அதே நேரத்தில் பெருமையாக இருக்கிறது. நாம் எதற்காக எழுதுகிறோம், புத்தகங்கள் எழுதுகிறோம், எதற்காக புத்தகம் எழுதுகிறோம்? நாமக்காக நாம் புத்தகம் எழுதி வச்சுக்கிறது கிடையாது. சமூகத்திற்கு எதையாவது சொல்ல வேண்டும், சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு ஏதாவது நம்ம பாடுபடணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வோடு தான் புத்தகத்தை எழுதுகிறோம். அப்படி எழுதும்போது அந்த புத்தகத்தை வந்து ஒரு வாசகன் படிக்கிறான், அதை வாங்குகிறான் அப்படிங்கும்போது அந்த எழுத்தாளனுக்கு அதை விட பெரிய மகிழ்ச்சி கிடையாது. அந்த வகையில் இந்த 20 நாளுக்குள்ளே என்னுடைய வாழ்க்கையில் திருப்பி போட்ட ஒரு முக்கியமான என்ன சொல்கிறது, ஒரு அதிசயம், ஒரு வியப்பு அப்படின்றலாம் நிறையா சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்திற்கும் குறிப்பாக இந்த விருது, இந்த தூரன் தமிழ்விக்கு தூரன் விருது எனக்கு கொடுத்ததுக்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் கிடைச்ச விருது என்பது எங்களுக்கெல்லாம் ரொம்ப குறைவு தான். விருது வாங்குவது என்பதெல்லாம் விருதை நோக்கி எதையும் நான் செய்யலை, அது மட்டும் முக்கியம். விருதை நோக்கி எந்த விஷயத்தையும் நான் செய்யவில்லை. அந்த வகையில் இந்த மாதிரி மிகப்பெரிய விருதை
எனக்கு கொடுத்து இந்த அளவுக்கு வந்து என்னுடைய முகத்தை வெளி உலகத்திற்கு காட்டிய அந்த விஷ்ணுபுர இலக்கிய வட்டத்துக்கும் குறிப்பாக இவர் இந்த விஷயத்தில் என்னென்னா அவர் சொன்னார், இதுக்கு தலைவரும் கிடையாது, செயலாளரும் கிடையாது, பொருளாளரும் கிடையாது, இது அதுவாகவே இங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். எப்போவுமே ஒரு பணம் போட்டு அவங்கள அது கூட்டமாக அந்த பொருள் பணத்தை அவங்கவுங்க விருப்பத்தில் அவங்கவுங்க செலவில் வந்து இன்றைக்கி இருக்காங்கன்னா அதுதான் நீண்ட நாள் இருக்கும். மற்றெல்லாம் வந்து கூடி கலைகிற கூட்டமாகத்தான் போயிடும். அதனால் அந்த வகையில் உங்கள் எல்லாருக்கும் எத்தனை அளவு நன்றி சொன்னாலும் தகும். அந்த வகையில் நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தாலும் சீட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் சில விஷயத்தை கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். அது அந்த வகையில் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த நன்றிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்தான். அதே நேரத்தில் ஒரு நன்றியை சொல்லிடணும். என்னுடைய குடும்பத்தை பற்றி நான் கண்டிப்பாக என்னுடைய குடும்பத்தில் குறிப்பாக என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் அவருடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா ஒருபோதும் நான் வாழ்க்கையில் இந்த அளவு நிலைக்கு வந்து இருக்கவே முடியாது. நான் வந்து என் மனைவிட்ட எப்போவுமே நேரடியாக சொல்ல மாட்டேன், ஆனால் வெளியிடங்களுக்கு சொல்வேன். அது எந்த பழக்கம் வந்துச்சுன்னா, இந்த டாக்டர் நாகசாமி அவர்கள் என்னுடைய குருவில் ஒருத்தர். எப்போவுமே அவர் சிறப்பாக வேலை செய்கிறார், நல்ல வேலை செய்கிறார். என்கிட்ட இப்போ ஒரு நாளும் அவர் 20-25 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் அடுத்தவங்கள்ட்ட தான் சொல்வார், என்கிட்ட ஒருத்தவங்க பாராட்டுறது கிடையாது. அது மாதிரி எங்கள் வீட்டுக்காரமாட்ட நான் நேரடியாக எப்போவும் சொன்னதில்லை. இருந்தாலும் கூட அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அவர் இன்றைக்கி இந்திய பயணங்களும் சரி, வெளிநாட்டு பயணங்களும் சரி, எதற்குமே வந்து எனக்கு குறுக்கே அவங்க நின்னதே கிடையாது. அதனால் அவங்க இல்லைன்னா நான் இல்லைங்கிறது வந்து உண்மையில் நான் இந்த கூட்டத்தில் சொல்ல ஆசைப்படுகின்றேன். அவங்களுக்கு என்னுடைய பிள்ளைகளை பொறுத்தளவில் அவங்களும் அப்படித்தான். இன்றைக்கு என்னுடைய பையனோ என்னுடைய பொண்ணோ என்னுடைய ஆய்வுக்கு எப்போவுமே குறிக்க நின்றதில்லை. என்னுடைய வளர்ச்சிக்கோ எல்லாத்துக்கும் அவங்க முக்கியமாக காரணத்திற்கு. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது குறிப்பாக மனைவி கிடைக்கிறது. இது சொன்னாலும் ஏமாளி மனைவின்னு கூட சொல்லலாம் சில வகையில். அந்த மாதிரி என்னை நம்பி எதுக்கு வேணால் எங்கே வேணாலும் போங்க, எப்போ வேணாலும் வாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு பாருங்கள். நான் வந்து எப்போவுமே என்னுடைய குடும்பத்தையும் ஆய்வையும் தனித்தனியாக ரெண்டு தான் வச்சுக்க தனியாக. சுப்ராயல் சார் அப்படி தான் நினைப்பார். குடும்பத்தையும் ஆய்வையும் எப்போவுமே சம்மந்தப்படுத்த மாட்டார். ஆய்வு களத்திற்கு குடும்ப நண்பர்கள் எப்போவுமே வரமாட்டாங்க, குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எப்போவுமே வரமாட்டாங்க. அந்த வகையில் கூட இந்த விழாவுக்கு கூட நான் வந்து எங்கள் வீட்டுக்காரம்மையா என்னுடைய பிள்ளைகளை என் பையன் வரீனா நீ வர வேண்டான்னு சொல்லிட்டு, நான் இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படி எங்கள் வீட்டுக்காரம்மா கூட விரும்பினாங்க. இருந்தாலும் சில காரணங்களை சொல்லிவிட்டு நான் அவங்கள நிப்பாட்டிட்டேன். அதனால் குடும்பம் என்பது வேறு, ஆய்வு என்பது வேறுங்கிறத இந்த தொல்லியல் ஆய்வாளர்களுடைய இதில் பார்த்தா தெரியும். தொல்லியல் ஆய்வாளர்களுடைய மனைவியாக இருக்கிற ரொம்ப கஷ்டங்க. அவங்க வந்து டெய்லி வீட்டில் இருக்க மாட்டாங்க. டெய்லி சாயந்தரம் வருவேன்னு சொல்லுவாங்க, 5 மணிக்கு வந்துடுவேன், நம்ம எல்லாம் சேர்த்து போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒருபோதும் அவங்க 5 மணிக்கு போகிறதும் கிடையாது. 10-15 சாயந்தரம் தான் 5 மணிக்கு தான் அந்த கண்டுபிடிப்பு ஏதாவது கிடைக்கும். அந்த நேரம் வந்து 10 மணி ஆயிரம் வீட்டுக்கு போனால் என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது மாதிரி பழகி போச்சு, அந்த மாதிரி பழகி போச்சு. ஆனால் அதெல்லாம் உண்மை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏதோ ஒன்றை அவர் சிறப்பாக செய்கிறாரு, ஏதோ நன்மை செய்கிறாரு, எழுதுகிறாரு, இந்த சமூகத்திற்காக ஏதோ செய்கிறாருங்கிறத புரிந்து கொண்டு அவர்கள் வந்து கொடுத்த ஒத்துழைப்பு தான் இன்றைக்கு நான் இங்கே நிற்கிறேன். அதையும் நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் 2 பல நிலைகள் இருந்திருக்கிறது. முதல் நிலை என்பது இந்த கல்லூரி வரை படித்த ஒரு நாட்கள். அந்த நாட்களில் நான் நேற்று கூட்டத்தில் சொன்னேன், எல்லாத்தையும் நான் படித்தேன். நான் வந்து 2 சிறுகதை கூட எழுதினேன், அதுவும் வெளிவந்துச்சு. 2 சிறுகதை எழுதி நான் வெளியிட்டேன். ஒரு எழுத்தாளராக, ஒரு சிறுகதை ஆசிரியராக, நாவல் ஆசிரியராக நான் வரணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ இலக்கியங்களை படித்தேன். இந்திய இலக்கியங்கள்லேருந்து, தமிழ் இலக்கியங்கள்லேருந்து, கவிதையிலேருந்து, வானம்பாடியிலேருந்து. அப்போல்லாம் வானம்பாடி கவிஞர்கள்லாம் எனக்கு நிறையா தெரியும். அதெல்லாம் எனக்கு நல்லா அந்த 74 வரைக்கும் அப்படி வச்சுருந்தேன். இந்திய நாவல்களில் வங்காளத்தில் இருக்கக்கூடிய அந்த பக்கிம் சட்டர்ஜி அவருடைய நாவல்கள், அதே மாதிரி இன்குலாப்னு ஒரு நாவல், அதெல்லாம் மறக்கவே முடியாது. குறிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப என்னை கவர்ந்த, எனக்கு சோறு ஊற்ற போலாம் ஒரு நிற்கிறதுக்கு உதவி செய்த ஒரு நாவல்னால்
வீசா காண்டேகருடைய நாவல்கள் தான். மராட்டி அந்த நாவல்கள் வந்து அவர் எழுதுனது நிறைய தமிழில் வந்திருக்குது. அவருடைய நாவல் எனக்கு ஒரு எப்போவுமே ஒரு வழிகாட்டியாகவும், நான் சோறு விட்டு நிற்கின்ற போது எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்த ஒரு நாவலாக இருந்திருக்கிறது. என்னைக்கு நான் இந்த துறையில் நுழைஞ்சினா அன்றைக்கே நான் அந்த நவீன இலக்கியங்கள் இதெல்லாம் விட்டுட்டேன். ஆனால் நண்பர்களோட பழகுவேன், அந்த பழைய பழக்கங்கள்லாம் இருந்தது. அது இது ஒரு கடல் மாதிரி. இப்போ ஒரு தமிழ் இலக்கியம் படித்தவன் இந்த தொல்லியலுக்குள்ளே வரும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவரை வந்து தொல்லியல் நெறிகளை தெரிய வேண்டும், வரலாறை தெரிய வேண்டும், அதே நேரத்தில் அகழ்வாராய்ச்சி போன்ற நுட்பமான விஷயங்கள் அதுக்கு போராடுறேன். அதே இந்த புதிய இதுக்குள்ளே நுழையும் போது அதை பற்றி படிப்பது, அதை பற்றி கலாய்வு செய்வது என்பது ஒரு பெரிய சேலஞ்சாக தொடக்க காலத்தில் இருந்தது. அதை நான் வந்து ஓவர் கம் பண்ணேன். நான் எம்ஏ முடித்ததுக்கு பிறகு நேரடியாக டிப்ளமா இன் ஆர்கியாலஜி அண்ட் எபிகிராஃபியில் சேர்ந்த அந்த ஒரு வருஷத்தில் புற உலகத்தில் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. நான் சென்னையிலேருந்து திருவல்லிக்கேணியில் இருந்தேன். டெய்லி கண்ணகி சிலையில் ஏறி மந்தவெளிக்கு போவேன். அந்த நேரத்தில் வந்து அந்த திருவல்லிக்கேணி என்பது உங்களுக்கு தெரியும், பேச்சில் பேரடைஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இடம். அதிலேருந்து இதுக்கு போகிற வழியில், மந்தவெளிக்கு போகிற வழியில் புற உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. பஸ்ஸில் உட்காந்து இந்த கல்வெட்டு இன்னைக்கு இந்த மெய்க்கேத்தியை சொல்லணும், இந்த எழுத்துக்களை பற்றி சொல்லணும், இதே தான் சிந்தித்துக்கிட்டே வருவேன். கண்ணகி சில ஏறினாலும் மந்தவெளியில் வண்டியை நின்றோம், அதனால் இறங்க வேண்டிய ஒரு சூழல், இல்லைனா கூட அடையாருக்கு போயிடுவேன். அந்த மாதிரி வந்து ஒரு ஓராண்டு காலம் வந்து தீவிரமான பயிற்சி. 15 நாள் வந்து ஆஃபீஸில், 15 நாள் வெளி உலகத்தில் அந்த கலாய்வு. அந்த மாதிரி ஒரு குருகுலம் மாதிரி என்னைய உருவாக்குனாங்க. முடித்து 10 நாளே வேலையும் கிடைச்சிது. அதனால் சின்ன வயசுலேயே எனக்கு வேலை சேர்ந்து ஒரு 33 வருஷம் அந்த துறையில் வேலை செய்த காலத்தில் நிறைய அனுபவங்கள், எஸ்கவேஷனில் ஒரு பல இடங்கள், நிறைய இடங்களில் அகழ்வாராய்ச்சி செய்யக்கூடிய வாய்ப்பு, கல்வெட்டு ஆய்வு, கோயில் ஆய்வு, சிற்பக்கலை ஆய்வு என்று அதே மாதிரி நாணயவியல் ஆய்வு என்று நிறையா எனக்கு அனுபவங்கள் கிடைத்தது. அதில் வந்து ஒரு அரசு வேலை என்பது வந்து எப்பவுமே நம்ம சுயமாக சிந்தித்து செயல்பட முடியாது. அந்த சிஸ்டத்துக்குள்ளே நம்ம இருந்து வேலை செய்யணும். ஆனால் நிறையா பார்க்குறோம், நிறையா எழுதணும்னு நினைக்கிறோம். ஆனால் இதே காலகட்டத்தில் நான் இன்னொரு தொடர்பு வச்சுருந்தேன். பேராசிரியர் சுப்பராயல் அவர்கள், பேராசிரியர் விஜயவேணுகோபால் அவர்கள், பேராசிரியர் வெங்கட்ராமன் போன்றவர்களுடைய தொடர்பு எப்போவுமே இருக்கும். நாங்கள் இந்த வேலை செய்கின்ற காலத்தில் வெளி உலகத்திற்கு நாங்கள் வந்து எப்போவுமே அப்படி ஒரு இது இருக்குது. வெளி உலக தொடர்பு வச்சுக்க முடியாது. வச்சா கூட அது விளைவுகளை அனுபவிக்க வேண்டும். சில இடங்கள் நான் ரகசியமாக சில இடங்களுக்கு போவேன். ஆல் இண்டியா செமினாரு அல்லது நடக்கக்கூடிய செமினார், பேப்பர் படிக்கிறதுக்கு இல்லை, பங்கு கொள்வதற்காக போவேன். அந்த மாதிரி நிறைய நேரத்தில் போயிருப்பேன். அது என்னென்னா ஒரு சோகம்னா, அங்கே போனவங்க சில பேர் சொல்லிடுவாங்க, உங்கள் ஆஃபீஸிலேருந்து உங்கள் துறையிலேருந்து வந்த ஒரே அவர் தான், ரொம்ப ஆர்வம் வந்தாருங்க, அப்புறம் பாராட்டுறான்னு சொல்லி டைரக்டர்கிட்ட சொல்லிடுவாங்க. டைரக்டர்கிட்ட சொன்னோன்னே அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு அவர் வந்து மறுநாள் எப்படி வந்து அந்த காலத்தில் வெள்ளைக்காரன் காலத்தில் ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க, நாம் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸை விட்டு 8 கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்கு. அனுமதி இல்லாமல், தலைமையகத்தை விட்டு அனுமதி இல்லாமல் போகக்கூடாது. அப்போ எந்த அனுமதியோடு நீங்கள் போனீங்க, அந்த செமினாருக்கு போனீங்க? அப்புறம் நம்ம விளக்கம் சொல்லணும், இந்த மாதிரி என்னுடைய விடுமுறை நாளில் போனேன். விடுமுறை நாளில் போனால் கூட தலைமையகத்தை விட்டு நம்ம அகன்றிருக்கக்கூடாதுன்னு அந்த ஆங்கிலேயர் காலத்தில் போட்ட சட்டங்கள், அதுக்கெல்லாம் மெமோ வாங்கியிருக்கேன். இந்த ஆவணங்கிற இதெல்லாம் 6 வருஷம் வந்து ஆசிரியராக இருந்திருக்கேன். ஆனால் அதுக்காக கூட நான் மெமோ வாங்கியிருக்கேன், இந்த மாதிரி எப்படி நீங்கள் வந்து அந்த இதில் இருக்கலாம் அப்படின்னு. அப்புறம் நம்ம அதுக்குரிய பதிலாம் நம்ம அதுக்கேற்றாப்புல எழுதினோன்னா பேசாமல் இருந்துட்டாங்க, அது ஒரு முடிஞ்சு. இந்த மாதிரி வெளி உலகத்தில் தொடர்பு வைக்கக்கூடாது, ஆனால் வேலை செய்யணும். வெளி உலகத்தை தெரியாதவர். அதனால தான் 33 வருஷம் வெளியே தெரியாமையே ஒரு கரந்துரை வாழ்க்கைன்னு சொன்னேன். கலந்து யாரும் கண்ணில் படக்கூடாது, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. ஆனால் அவர் நிறைய நேரங்களில் அவர் பேராசிரியர் சுப்பராயர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், என்ன சார் செய்கிறது, என்ன பண்ணுறது? அவர் சொல்கிறாரு, நீ எல்லாத்தையும் எழுதி வச்சுருங்க, எல்லாத்தையும் குறிப்பிட்டு வைங்க, உங்களுக்குன்னு ஒரு காலம் வரும், அப்போ நீங்கள் வெளியிடுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அதை நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன்.
துறை சம்மந்தமாக நிறையா நூல்கள்லாம் எழுதி வெளியிட்டேன். ஆனால் ரிட்டையர்ட் ஆனது பிறகு வேலையாக என்ன பண்ணேன், நான் என்னுடைய சொந்த பணத்தை செலவழித்து, ஏன்னா அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துடாமல் வச்சுங்க, அவங்க நல்ல விதமாக பிரிண்ட் பண்ணுவாங்களா, அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் நல்லா வருமா அப்படிங்கிறதெல்லாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவங்க வந்து அதை நன்றாக செய்ய வேண்டும் சொல்லி நானே எல்லாருடைய இப்போ என்னுடைய பென்ஷன் பணத்தில் வந்த பணத்தை பூரா போட்டு புத்தகங்களை வெளியிட்டேன். அப்புறம் தான் நிறைய பேர் ஆசைப்பட்ட இது பண்ணாங்க. நான் எப்போவுமே அந்த துறையில் வேலை செய்யும்போது இப்போ அதில் 33 வருஷத்தில் பாதி நாள் டென்னு ஒரு சொல் இருக்குது, தெரியுமா தெரியாத சாருக்கு தெரியும். அதாவது தற்காலிக பணியாளர், எந்த நேரத்திலையும் வேலையை விட்டு நீக்கி விடலாம். நிலையான பணியாளர் இல்லாமல் பாதி நாட்கள் வந்து தற்காலிக பணியாளர் தான் வேலை பார்த்தேன். அப்புறம் தான் பின்னாடி அது கஷ்டப்பட்டு அந்த பணி வரைமுறைப்படுத்தி நிலை பணியாளராக மாறினேன். இந்த பயம், இந்த மாதிரி நிறைய அது பயம்னா அந்த மாதிரி ஒரு வீட்டினுடைய நிலை, அந்த அலுவலகத்தினுடைய நிலையெல்லாம் நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு காலங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் மீறித்தான் புத்தகங்களை ஒரு 10 புத்தகங்களை தொடர்ந்து நாம் எழுதின போது உடனே நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி நீங்கள் 10 புத்தகத்தை ரிட்டையர்ட் ஆன பிறகு எழுதுனீங்க அப்படின்னு. ஆமாம், வந்து கூட்டுக்குள்ளே இருக்க மாதிரி டக்குன்னு வெளியே வந்து எல்லாம் தலையை நிட்ட மாதிரி இப்படி போட்டிங்கன்னு. நான் ஏற்கனவே என்னுடைய கருவூலத்தில் சேர்த்து வச்சுருந்தீங்க, அதை எடுத்து வெளியிட்டேன். ஏன்னா அந்த நேரத்தில் எழுத முடியாது. அந்த நேரத்தில் எழுதினாலும் சொல்கிறேன், பல புத்தகங்கள் எழுதியிருக்கேன். ஆனால் புத்தகத்தில் வந்து அதுக்கு அனுமதி வாங்கணும், துறை சார்ந்த அனுமதி வாங்கணும். துறையில் புத்தகம் எழுதுனாலே துறை சார்ந்த அனுமதி வாங்கணும். அந்த அனுமதி வாங்குறதுனா அது அரசுக்கு எதிரான கருத்து இருக்கக்கூடாது, இதில் எந்த வருமானமும் வரக்கூடாது என்றெல்லாம் நிறைய விதிகள் இருக்குது. அதை வாங்கி அங்கே எழுதி கொடுத்தோம்னா புத்தகத்தில் முன்பக்கத்தில் நல்லா எழுதிக்க, சிறப்பாக எழுதியிருக்கீங்க அப்படி முன்பக்கத்தில் முதல் பேராக என் பேருக்கு மேலே எங்களுடைய தலைவர்களுடைய பேர் வந்துடும். உங்களுக்கு பல பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த மாதிரி வரும்போது எத்தனை முறை தான் நம்ம இப்படி அந்த புத்தகங்கள் எழுதி கொடுப்போம். அதனாலே அதையும் நிப்பாட்டிடுவோம்னு சொல்லி நிப்பாட்டி கடைசியில் அவர் சொன்ன மாதிரி, சுப்பராயர் சொன்ன மாதிரி ஒரு நாள் வந்தது அன்றைக்கி நான் இது பண்ணேன். அதனால் துறையில் வேலை பார்க்கும்போது நிறைய வேலைகள், நிறைய பொறுப்பு, நிறைய நேரத்தில் நான் சண்டை போட்டிருக்கேன். என்ன சார் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, என்ன செய்கிறதுங்க, வேலை செய்கிறவங்ககிட்ட தான் வேலையை கொடுக்க முடியும், அடுத்தவங்கள்ட்ட வேலை கொடுத்தா கெடுத்துட்டாங்கண்ணே அவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இது எனக்கு அது. ஆனால் நண்பர்கள் சில சொன்னாங்க, நீங்கள் சுமையாக நினைக்காதீங்க, இது ஒரு அனுபவமாக எடுத்துக்கிங்க அப்படிங்கும்போது நான் இது அனுபவத்தை எடுத்தேன். நிறைய அனுபவங்கள் நிறைய இடத்துல. அதாவது இந்த இராணுவத்தில் வேலை செய்கிற மாதிரி தான் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யணும் எங்கள் காலகட்டம்னு சொல்லுவேன். சாயந்தரம் 5 மணிக்கு தான் ஃபோன் வரும் ஆஃபீஸில். திருமலை நாயக்கர் மகாலில் அந்த ஃபோன் வந்து நான் 5 மணியை விட்டு ஆஃபீஸை விட்டு போயிடக்கூடாது. 5 மணிக்கு ஃபோன் வருதா அப்படின்னு பார்த்துட்டு தான் போனோம். 5 மணிக்கு தான் பெல் அடிக்கும். பெல் அடித்தா போய் மரியாதையோட, அதை பாருங்கள் எந்த மரியாதை இருக்குன்னு பாருங்கள், உட்கார்ந்த நேரத்தவங்க எந்திரிச்சு நின்று வணக்கம் சார் அப்படின்னு ஃபோன் பண்ணுவோம். எடுத்தவொடனே நாளைக்கு காலையில் ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க ஃபோன் வச்சுருவாங்க. அப்போ சென்னைக்கு போகிறது வந்து ரிசர்வேஷன் கிடையாது, டிக்கெட் கிடைக்காது. நான் லாரியிலலாம் போயிருக்கேன், பலமுறை லாரியில் ஏறி போயிருக்கேன். அந்த ட்ரெயினில் வந்து அந்த லக்கேஜெலாம் வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த இதில் நான் படுத்துட்டு போயிருக்கேன். காலையில் 10 மணிக்கு போனால் வாங்க சந்தோஷம், அவ்வளோ அதோடு சரி. அப்புறம் வந்து அவங்க சொல்கிற பணிகளை எங்கே போகணுன்னா போகணும், உங்களுக்கு டெல்லியில் வந்து ஒரு ட்ரைனிங் கடை இருக்குது, நீங்கள் நாளை கழித்து போயிடுங்க அப்படின்னு. ஒரு நாள் அப்படி தான் சொல்கிறார். நேஷ்னல் மியூசியத்தில் அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் மியூசியாலஜி அப்படின்னு ஒரு கோர்ஸு 1.5 மாதம் நடந்தது. அது சொல்கிறது அங்கே வந்தவனை நீங்கள் போங்க, மறுநாள் போங்கன்னு சொன்னேன். அப்புறம் ஜிடி எக்ஸ்பிரஸில் நான் வந்து அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் தான் போனேன். அந்த மாதிரியெல்லாம் ஒரு இராணுவம் மாதிரி தான் அது வந்து நடந்தது. எஸ்கவேஷன் போனீங்கன்னா அது முன்னேற்பாடுலாம் கிடையாது, கொண்டு இறக்கி விட்டுருவாங்க, அது வேலை செய்யணும். தொண்டியில் அப்படி தான். மதுரைக்கு வந்துருந்தார் எங்கள் டைரக்டர், அவங்க தொண்டிக்கு போகணுன்னாரு. சரி தொண்டிக்கு போகணும், நம்ம தெரிஞ்ச இடம் காமிக்கலாம், போய் ஜீப்பில் இறக்கி விட்டு நீங்கள் எஸ்கவேஷனுக்கு உரிய ஏற்பாடுகளை பண்ணுங்கன்னு என்னை இறக்கி விட்டார். கூட ஒரு பியூன் இருந்தார், அவரையும் சேர்த்து போட்டு சட்டை பேண்ட்டோடு நிற்கிறான். கையில் காசு இருக்கா இல்லையான்னு கேட்கவே இல்லை. அப்படியே அங்கே இது பண்ணி அப்புறம் இது எங்களுக்கு பழக்கம். கிராமங்களில் வந்து எங்களுக்கு எல்லாம் எப்படி இயங்குறது, எப்படி மக்களோட பேசுகிறது. அன்றைக்கு இரவு எப்படியா அந்த பஞ்சாயத்து உணவகத்தில் தங்கிட்டு மறுநாள் வீட்டுக்கு வந்து எல்லா ஜாமான் எடுத்துகிட்டு போய் செஞ்சோம். அந்த மாதிரி
இது வந்து என்னென்னா ஒரு ரிசர்வ் போலீஸ் மாதிரி வச்சுக்கங்களேன். எந்த நேரத்தில் என்ன சொன்னாலும் உடனே செய்யணும். அது வந்து எங்களுடைய வாழ்க்கையை உண்மையில் அது வந்து கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அதுதான் வந்து வாழ்க்கையில் என்ன வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் பஸ் ஸ்டாண்டில் படுக்க சொன்னாலும் படுப்போம், அல்லது திண்ணையில் படுக்க சொன்னாலும் படுப்போம், மரத்தடியில் படுக்க எல்லாம் நடந்திருக்கேன். நான் நிறைய இடத்துல பஸ் ஸ்டாண்டில் படுத்திருக்கேன், திண்ணையில் படுத்திருக்கேன், மரத்தடியில் படுத்திருக்கேன், எக்ஸ்கவேஷன் சைட்டில் படுத்திருக்கேன். அது மாதிரி எல்லா நிலைகளையும் வந்து இந்த துறை வந்து 33 வருஷத்தில் ஒரு தொல்லியல் இராணுவ வீரன் மாதிரி இதை உருவாக்கிச்சு அப்படிங்கிறது வந்து எனக்கு பெருமையாக தான் நினைக்கிறேன். அதை சுமையாகவே நான் நினைக்கல. அதுக்கு பிறகு தான் அந்த நிலையை விட்டு கடந்து வரும்போது தான் அது ஓய்வு என்று வரும்போது, அது ஓய்வுன்னு சொல்லக்கூடாது, பணி நிறைவு. அரசு பணியிலேருந்து அந்த மாலை நேரத்தில் 5 மணிக்கு அந்த ஆர்டர் கொடுத்து இது பண்ணும்போது தான் உலகத்திலேயே அது சுதந்திர பறவை எப்படியா கூட்டுக்குள்ள அடித்த பறவை அப்படி பறந்து போன மாதிரி எல்லையில்லாத ஒரு சந்தோஷம். நம்ம இனிமேல் நம்ம சுதந்திர பறவையாக நம்ம பறக்க போகிறோம் அப்படின்னு பறந்து நான் நிறையா விஷயங்கள் எழுதுனேன், பார்த்து இது போனேன். முதல் வேலையாக நான் என்ன செஞ்சேன், சொன்னது மாதிரி முதல் வேலையாக இந்தியா முழுக்க சுற்றினேன். இந்தியா ஏன்னா அந்த அனுபவம் கிடைக்கல. நம்ம வந்து ஒரு பகுதியை பார்த்து விட்டு அதுதான் எல்லாமே பேசக்கூடாது. எதையும் தமிழக அளவில் பார்க்கணும், உலக அளவில் பார்க்கணும், இந்திய அளவில் பார்க்கணுங்கிற எண்ணம் எனக்கு எப்போ இருந்தது. அதனால் ஒரு 2-3 ஆண்டுகள் இந்தியா முழுக்க நான் சுற்றினேன். அதற்கு பிறகு உலக நாடு 24 நாடுகளில் என்னுடைய சொந்த செலவிலே எல்லாம் முக்கிய நாடுகள்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு இல்லை, முக்கியமான பண்பாடு சார்ந்த வரலாறு சார்ந்த இப்போ டர்க்கி, கிரீஸ், ஈஜிப்ட் அந்த மாதிரி நாடுகளுக்கு நான் போய் என்னுடைய அனுபவத்தை நான் வளர்த்துக்கிட்டேன். அதுக்கு பிறகு தான் புத்தகங்கள்லாம் நிறையா வெளியிட்டு இன்றைக்கி இவ்வளவு விஷயங்களை செய்துட்டு நம்ம நிற்கிறோம் போது இதுக்கு ஒரு அங்கீகாரம் என்பது எப்போவுமே வேணும். அங்கீகாரம் என்பது நாம் எழுதுவதும் நாம் செய்வதும் அதுக்கு அர்த்தம் இருக்கா அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. அப்போ வந்து இந்த எனக்கு சில பேர் வாழ்நாள் சாதனையாளர்கள்னு கொடுத்துருக்காங்க, சிறந்த கல்வெட்டு ஆய்வாளர்களும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த விருது என்னை உலகிற்கு காட்டிய ஒரு விருது என்பது ரொம்ப அற்புதமான ஒரு விருதாக நான் காட்டி நினைக்கிறேன். நான் பாடுபட்ட, அதாவது இவ்வளவு தூரம் நம்ம அந்த களப்பணியில் கஷ்டப்பட்டாலும் அது பிரசவ வேதனை மாதிரித்தான். அந்த பிரசவ வேதனைக்கு வர அந்த குழந்தையை பெறுற வரைக்கும் அந்த தாய் துடிக்கிற துடிப்பு, பெற்ற பிறகு ஏற்படுகிற மகிழ்ச்சி இருக்குது பாருங்கள், அது போன்ற ஒரு மகிழ்ச்சி தான் இது போன்ற விருதுகள் என்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதே நேரத்தில் நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறையா இது துறை சார்ந்த பணி, இந்த எழுதுறதுங்கிறது அந்த ஒரு விஷயம். அதே நேரத்தில் நான் பெற்ற அறிவை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது அதுவும் வந்து என்னுடைய வாழ்க்கையில் எப்போவுமே லட்சியமாக இருந்துச்சு. பணியில் சேர்ந்த காலத்திலிருந்து நான் வந்து இந்த மாணவர்களுக்காக தொல்லியல் பயிற்சியும் கல்வெட்டு பயிற்சியும் இதை நிறைய அந்த கோயில் கலை சிற்பங்கள் இதை பற்றிய நிறைய வகுப்புகள் எடுத்திருக்கேன். அதெல்லாம் தெரியவே தெரியாது, துறைக்கு தெரியாது. அது வந்து சொன்னால் என்ன சொல்கிறேன்னா அது வந்து அதனால் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இலவசமாக ஒரு 33 வருஷத்தில் நிறையா கல்லூரிகளில் நிறையா பள்ளிகளில் இலங்கையெல்லாம் 9 வருஷம், அது வந்து இலங்கைக்கு வந்து ரிட்டையர்ட் ஆன பிறகு தான் போனேன். ரிட்டையர்டு ஆகும் போது எனக்கு நிறைய வாய்ப்புகளை வந்தது. நிறையா வெளி உலகம் என்னை பார்த்துக்கிட்டே இருக்குது, நீங்கள் தான் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்களா வாங்க அப்படி எங்கள் இதில் சேருங்க, அப்படி நிறைய வாய்ப்புகள் வந்து நான் சொன்னேன். இனிமேல் நான் வந்து யாருக்கும் வந்து கீழே வந்து உட்காந்து வேலை செய்ய மாட்டேன். இனிமேல் நானே ராஜா நானே மந்திரி. அதனால் நான் வந்து சுதந்திரம் எழுதணும், படிக்கணும். இனிமேல் 10 மணிக்கு போய் சாயந்தரம் 5 மணிக்கு வர வேலையை நமக்கு இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்து அந்த மாதிரி என்னுடைய வேலை செஞ்சேன். அதே மாதிரி இந்த பயிற்சி செய்யும்போது நான் வந்து எப்போவுமே இந்த இலங்கைக்கு முதல்ல 2000 போனேன். அது 2000 போனேன்னா அந்த 2000 போகும்போது எனக்கு விசா வாங்கணும். கவர்மெண்ட்டில் விசா வாங்குறதுக்குன்னு இது பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு பெர்மிஷன் வாங்கணும், அதுக்கு விசா வாங்குறதுக்கு பெர்மிஷன் வாங்கணும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கி இந்த கடைசி நேரத்தில் தான் இலங்கைக்கு போயிட்டு வந்தேன். மறுமுறையும் இலங்கையில் கூப்பிட்டாங்க மாணவர்களுக்கு இது எடுக்கும்போது. அப்போ என்ன பண்ணார் அந்த இயக்குனர் என்ன பண்ணார், அவர் வந்து எனக்கு கொடுக்கறதுக்கு மறுத்துட்டார். நீங்கள் போகக்கூடாது, டென்ஷனான ஒரு இடத்துக்கு நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் என்னென்ன நினைக்கிறாரு, அவர் வந்து அந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறார், அவரையும் கூப்பிடணும். நான் சொன்னேன், நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லி எங்களுடைய இயக்குனரையும் கூப்பிடுங்கன்னு சொல்லி. அவர் கவர்மெண்ட்டில்
பெர்மிஷன் கேட்டார். அவர் எனக்கு கவர்மெண்ட் என்ன சொன்னிச்சோ அவர் என்ன சொன்னாரோ அதே தான் அந்த சீஃப் செக்ரட்டரி சொன்னார். இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி டென்ஷனாக ஏரியாவுக்கு நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு மறுப்பு வந்துடுச்சு. அதனால் இலங்கை போகிறது அப்போ விட்டுட்டு அதுக்கு பிறகு நான் தொடர்ந்து 8 வருடம் போனேன். அங்கே மாணவர்களுக்கு ஒரு 1000 மாணவர்களுக்கு வந்து எல்லா இடங்கள்லையும் இலங்கையில் கொழும்புலேருந்து, மட்டக்களப்புலேருந்து, கண்டியிலேருந்து, யாழ்ப்பாணத்திலேருந்து, அதே மாதிரி வவுனியா, கிளிநொச்சி, முல்லை, அந்த முள்ளிவாய்க்கால் என்று எல்லா இடங்களையும் பள்ளி மாணவர்களுக்கு எடுத்துகிட்டு கிளாஸ் எடுத்தேன். அதனால் இது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு இதாக இருந்தது. ஓய்வுக்கு பிறகு இந்த பாரம்பரிய நடைபயணம்னு ஒரு ஆரம்பித்தாங்க. நம்முடைய வரலாற்றை வந்து மாணவர்களுக்கும் அதை அறிஞர்களுக்கு சொல்வது ஒரு பக்கம் இருந்தால் கூட பொதுமக்களுக்கு சொல்லணும். அந்த வரலாறு இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்க மக்களுக்கு அந்த ஊரினுடைய வரலாறு தெரியணும் அப்படின்னு சொல்லி 2009 தொடங்கல இன்றைக்கு வரைக்கும் இந்த மாதம் வரைக்கும் ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா ஒரு 300 கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை 6:30 மணிக்கு இந்த 15 வருஷத்தில் அதுக்கு தான் போயிருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் இதை 2வது ஞாயிற்றுக்கிழமை எப்போவுமே அதற்காகத்தான் இருக்கும். பொதுமக்கள் மத்தியப்போ ஒரு அறிஞர்கிட்ட பேசுகிறது வேற, மாணவர்கிட்ட இருந்து பேசுகிறது வேற, இந்த மாதிரி கூட்டத்தில் பேசுகிறது என்பது வேற. ஆனால் மக்களில் பேசும்போது அவங்க மொழியில் அவர்களுக்கு புரியும்படியாக சொல்லணும். அந்த மாதிரி ஒரு 300 கூட்டங்களுக்கு மேலே நடத்தி அந்த ஊரினுடைய வரலாறை 2 பக்கத்தில் எழுதி அதை வந்து ஜெராக்ஸ் பண்ணி அந்த மக்களுக்கு கொடுத்துட்டு வருவோம். அந்த மாதிரி ஒரு பணியையும் செய்திருக்கிறேன். அதே மாதிரி வந்து நிறையா நான் போகிற இடங்களில் ஒரு காலத்தில் கேமராங்கிறது வந்து ரொம்ப விலை மதிப்புள்ளது, ரொம்ப காஸ்ட்லி அஃபேருங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கேமரா வாங்கி ஃபிலிம் மூலமாக ஒரு 500 ரோல் எடுத்திருப்பேன். 500-600 ரோல் எடுத்தேன். அதற்கு பிறகு டிஜிட்டல் கேமரா வந்துச்சு. சார் தான் முத ஜப்பான்லேருந்து வாங்கிட்டு வந்து இந்த டிஜிட்டல் கேமராவை எனக்கு கொடுத்தாரு சுப்ராயல் சார். அதை வச்சு படம் எடுத்தேன். பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நான் போன இடங்களையெல்லாம் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ரிக்ட் வைஸாக, ஊர் வைஸாக ஃபோல்டர் போட்டு படங்களை அப்படியே வச்சுருக்கேன். அது ஒரு இந்தியா முழுக்க, மாநில வாரியாக, வேர்ல்டு முழுக்க என்கிட்ட பார்த்தீங்கன்னா 1 லட்சம் படம் இருக்குங்க. என்னுடைய ஹார்ட் டிஸ்கில், பல ஹார்ட் டிஸ்கில் 1 லட்சம் கம்ப்யூட்டர். நான் படங்களை நிறைய பேருக்கு தருவேன். ஏன்னா அதில் வந்து யார் முக்கியமாக விரும்புகிறாங்களோ அதெல்லாம் தருவேன். அது போன்ற நிறைய விஷயங்களை நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்தேன். அப்படி இருக்க ஒரு நேரத்தில் சில நேரத்தில் எல்லாருக்குமே அந்த வரும் அந்த தேக்க நிலை. நாம் செய்தது உண்மையிலே வெற்றி பெற்றமா, நம்ம ஆய்வில் நமக்கு அங்கீகாரம் இருக்கான்னு ஒரு ஐயப்பட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் திடீர்னு இடி இடித்து மழை கொட்டுன மாதிரி அப்படியே அந்த என்ன சொல்கிற க்ளவுட் ஃபஸ்ட்டுன்ற பார்த்தீங்களா, மேக வெடிப்பு மாதிரி சகான்னு விட்டு இதெல்லாம் நான் வந்து நினைக்கிறேன். அங்கெல்லாம் அவங்க தொங்க விட்டு நம்முடைய படத்தை போட்டு பின்னாடி ஒரு படம் போட்டு இப்படிலாம் வாழ்க்கையில் நடந்தது. இதை நான் ஒரு வகையில் நினைக்கிறேன், இது ஒன்று இந்த வாசல் விட்டு போகும்போது மறந்துடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை நினச்சிக்கிட்டு இருந்தால் நான் வேலை செய்ய மாட்டேன். ஆனால் இது வந்து ஒரு அங்கீகாரம். அது அங்கீகாரத்தை நீங்கள் கொடுத்ததில் எனக்கு ரொம்ப மிக்க அதாவது எல்லையற்ற மகிழ்ச்சி. அதில் விட இந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. குடும்பத்தில் என்னென்னா அவன் என்ன நினைக்கிறான், இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் வெளி உலகத்துக்கு தெரிகிறது இல்லை டிபார்ட்மெண்ட்டில். ஆனால் ஒரு பேப்பரில் வந்தால், ஒரு வாட்ஸ்அப்பில் வந்தால், ஒரு யூடியூப்பில் வந்தால் இந்த உறவினர்களும் மற்றவங்களும் உங்கள் இதை யூடியூப்பில் பார்த்தீங்கிற இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கான். இந்த பேப்பரில் வந்துச்சு ஒரு வார்த்தை அது வந்துடுச்சு அப்படிங்கிறான். பேட்டி வந்தால் பேட்டியை நிறையா. இதில் என்ன நான் 2 நேர்காணல் வந்துச்சு. 2 நேர்காணல் வந்துச்சுன்னா ஒன்று அந்திமலையில் வந்துச்சு, ஒன்று குருவில் வந்தது. இதை வந்து நான் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு ஃபோட்டோவை நான் வந்து ஒரு இதில் என்னுடைய ஃபோட்டோ வந்ததே கிடையாது. அவர் கேட்டார், சார் நீங்கள் குடும்பத்தோடு ஃபோட்டோ எடுத்திருக்கீங்களா சார், அதை அனுப்புங்க சார். அப்புறம் நீங்கள் கலாயுவில் சுப்பராயல் சாரோட ஃபோட்டோ எடுத்திருக்கீங்களா, கராசிமாவோட ஃபோட்டோ எடுத்திருக்கீங்களா, அதே மாதிரி நீங்கள் ஐராவத மகாதேவனோட ஃபோட்டோ எடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு ஃபோட்டோவே இல்லை. தேடி பார்த்தேன். லட்சம் படத்தில் வந்து நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ ஒன்றுமே இல்லையே. குடும்பத்துக்காரங்களை ஃபோட்டோ எடுத்திருக்கேன், குடும்பத்தோடு சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவும் கிடையாது. அப்புறம் வந்து ஆய்வாளர், இந்த மாதிரி ஆய்வாளர்னு தேடி தான் பார்த்தேன். நம்முடைய இது என்னென்னா
அங்கே போய் களத்தில் இறங்கினவன் அந்த கல்வெட்டை பார்க்குறது, ஃபோட்டோ எடுக்கிறது, சிலையை போட்டுக்கிறது, கோயிலை போட்டுக்கிறது, நம்மை நாம் அதை முன்னாடி நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு கணம் கூட சிந்தித்து பார்த்ததே கிடையாது. அதனால தான் நம்ம குறுகு நண்பர்கள், நந்திமாலை நண்பர்கள் சொல்லணும், அந்த மாதிரி ஃபோட்டோ எங்கள் வீட்டில் கிடையாதுங்க, என்னுடைய கம்ப்யூட்டரும் கிடையாது. அது மாதிரி அது இப்போ அது வந்து அதுவாகவே மாறி அதற்காகவே வாழ்ந்த எங்களை போன்றவர்களுக்கு எங்களை முன்னிறுத்தி ஒரு களத்தில் ஃபோட்டோ எடுக்கிறது நாங்கள் தவிர்க்கணும்னு நான் தவிர்த்தோம். அது வேண்டியதில்லை. அதோட முக்கியம் வரலாறு முக்கியம், பண்பாடு முக்கியம், அது சார்ந்த அந்த வெளிப்பாடுகள் முக்கியம் நாம் நினச்சோம். அந்த வகையில் இது அதனால தான் நம்ம ஃபோட்டோ கொடுக்கல. இருந்தாலும் ஒரு கடைசியில் ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் கலாய்வு செய்த எழுதிய புத்தகங்களில் கிடைச்ச எவ்வளவோ தரவுகள் இருக்கிற அதில் ஒரே ஒரு திருவள்ளரை என்று சொல்லக்கூடிய அந்த பற்றி நான் எழுதின முதல் நூல் அதுதான். அந்த நூல் கூட பார்த்திங்கன்னா அந்த நூலை பற்றி நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து அந்த டிப்ளமா இன் ஆர்கியாலஜி அண்ட் எபிகிராஃபி என்று சொல்லக்கூடிய அதில் உச்சகட்டமாக ஒரு மானோகிராஃப், ஒரு ஊரை பற்றிய முழுமையான வரலாறு எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளரை என்ற கிராமத்துக்கு எனக்கு அதை பற்றி ஆய்வு எழுதி சொன்னாங்க. நான் இடத்துல 1.5 மாதம் 3 மாதத்துக்கு மேலே அதை ஒர்க் பண்ணி, அந்த ஃபீல்டு ஒர்க் பண்ணி அதை கல்வெட்டுகள்லாம் படி எடுத்து எல்லாம் செய்து அதை சப்மிட் பண்ணேன். அப்போ வந்து இது சப்மிட் பண்ணி ஆஃபீஸில் வேலை பார்க்க கொடுத்துட்டேன். ஆனால் 1 வருஷம் கழித்து திடீர்னு ஒரு செமினார் நடந்தது கோயம்புத்தூரில், கொங்கு நாட்டில். அப்போ வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்கள் இப்போ துறை இயக்குனர் டாக்டர் நாகசாமி வந்து நேரடியாக எதுவும் பாராட்ட மாட்டார், ஆனால் வந்து மற்றவங்க சொல்லுவார். அவர் அந்த செமினாருக்கு வந்திருந்தார். ஏன்னு வந்து அந்த முக்கியமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த அவரை கூப்பிடுங்க அப்படின்பார். அவரை கூப்பிடுங்க. உடனே அவரை கூப்பிடுங்கன்னா உடனே என்னை கூப்பிட்டாங்க. அங்கே அந்த புத்தக பண்டில் ஒன்று பாருங்கள், அதை என்னமோ வச்சுருக்காங்க அப்படின்னார். அவர் எப்பவுமே வேடிக்கையாக தான் பேசுவார். அதை வச்சுருக்காங்கன்னு பாரு. அங்கே போய் பார்த்தா திருவள்ளரை அப்படின்னு டைட்டில் போட்டு 250 பக்கத்தில் ஒரு புத்தகம், என் பேரில் ஒரு புத்தகம் வந்துருந்தது. அதை எடுத்து கொடுத்தாரு. ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ ஒரு குரு வந்து சும்மா ஒருத்தனை கூப்பிட்டு நீ அப்படி சிறந்த செய்கிற, அப்படி செய்கிற விட நான் செய்த அந்த பணிக்காக அவர் என்னை கூப்பிட்டு அந்த புத்தகத்தை கொடுக்கும்போது எல்லையற்ற ஒரு மகிழ்ச்சி. என்னுடைய டாக்டர் தீசிஸ் கூட அவர் நம்புவார், வேலை செய்கிறவங்களை நம்புவார். என்னுடைய டாக்டர் தீசிஸாக யூனிவர்சிட்டியில் பெர்மிஷன் வாங்க டிபார்ட்மெண்ட்டில். அப்போ ராத்திரி 7:30 மணிக்கு இருட்டில் தான் கழுத்து போட்டார் பெர்மிஷன். எந்த இடத்துல கழுத்து போடுங்கன்னு சொல்லி அப்படிலாம் வந்து என்னுடைய குருக்கள் ஆசிரியர்கள்லாம் இருந்தாங்க. அதனால் வாழ்க்கையில் வந்து நிறையா மேடு பள்ளங்கள் இருக்கிறது, நிறையா அவமானங்கள் இருக்குது, நிறைய இடத்துல வந்து இருக்கிறது. அது தொல்லியல் ஆய்வாளர் சொல்லவே வேண்டியதில்லை. நிறையா அவமானங்கள் இருக்கிறது. உண்மையான பாடுபட்டவனுக்கு வந்து எப்போவுமே மரியாதை கிடையாது. ஏதாவது ஒரு இயக்கத்தை சார்ந்து, ஏதாவது ஒரு சமூக பின்பலம் அல்லது ஒரு ஜாதி பின்பலம், இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் பெரும்பாலும் வந்து இந்த உலகத்தில் வந்து விருதுகள்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் எதையுமே எதிர்நோக்காது நான் யார் என்று கூட அவர்களுக்கு தெரியாது. இந்த விஷ்ணுபுரத்துக்கு என்ன போன ஆண்டு தான் வந்துட்டு போனேன். ஆனால் ஒரு ஆண்டுக்குள் இவ்வளவு தூரம் அவர்களில் வந்து இந்த விருதை வந்து சாமானியமாக கொடுக்கல, நிறைய பார்த்து அலட்சியத்தை கொடுத்துருக்காங்க. நான் எங்கேயோ ஒரு இடத்துல பேசுனதெல்லாம் வந்து அவங்க எடுத்து போட்டிருக்காங்க. அப்போ வந்து அப்படியே அலசி ஆராய்ஞ்சு இவர் யார், என்ன செஞ்சுருக்காரு இந்த அப்படிங்கிற ஒரு ஆய்வு செய்து ஒரு விருதை வழங்கினீங்கன்னா அது வந்து ஒரு அரசு விருது கொடுத்துருந்தா கூட நான் பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சிருக்க மாட்டேன். ஆனால் ஒரு தனி நிறுவனம், ஒரு அற்புதமான ஒரு கூட்டம் சேர்ந்த அற்புதமான இந்த களத்தை சேர்ந்த நண்பர்கள் கொடுத்த இந்த விருது என் வாழ்வில் மேலும் நான் இயங்குவதற்கு, சோர்வுற்று நிற்கின்ற இந்த நிலையில் மேலும் என்னை இயங்குவதற்கு வைத்த இந்த விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தை சார்ந்த வாசகர்களுக்கும், குறிப்பாக இந்த தமிழ் புக்கிய தூரன் விருதை எனக்கு அளித்த உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. தற்பொழுது இந்த விருது விழா நிறைவை பெறும் நேரம். இந்த விருது விழாவில் வெற்றி பெறுவதற்கு பலரினுடைய பங்கு இங்கு முக்கியமானதாக இருக்கின்றது. அதில் முதன்மையாக இன்றைய விருதை ஏற்றுக்கொண்டு மன மகிழ்வோடு உரையாற்றிய எங்களுடைய
ஆய்வாளர் வேதாச்சலம் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்னாருக்கு இந்த விருதை சமர்ப்பித்த வசந்த் ஷிண்டே ஐயா அவர்களுக்கும், ஆய்வாளர் சுப்பராயலு ஐயா அவர்களுக்கும், எழுத்தாளர் ஜெயமோகன் ஐயா அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விருது விழா 2 நாட்களாக செவ்வனே நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த அமர்வுகள் நடத்திய ஆசிரியர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும், முகம் தெரியாமல் பல வேளைகளில் ஈடுபட்ட விஷ்ணுபுரம் நண்பர்கள், இடவசதி, தங்கும் வசதி, ஒளி ஏற்பாடு செய்தவர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் என அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக வருகை புரிந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த விழா இனிதே நிறைவு பெற்றதை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மேலும் ஒரு அறிவிப்பு, அவசரமாக ஈரோடு பேருந்து நிலையம் செல்பவர்களுக்காக வண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. 9:30 போல் அது தொடங்கலாம். அதற்காக செல்பவர்கள்